அம்மா சுண்டல் என்ன மாதிரி சுகமாக இருக்கீங்களா? பாத்தியல்ல பிள்ளை என்ன மாதிரி காய்ச்சல் சுகமா? சந்தோஷம். அம்மா சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? அம்மா சாப்பாடு அவள் தந்துவா சாப்பாடு? அப்புறம் என்ன நல்ல அடுப்பொழுது எதான் இருக்கும் போல இன்றைக்கு இவ்வளோ கொண்டு லிஸ்ட் எழுதினா பின்ன 4:30 போல கடைக்கு. சரி அடுப்பு உண்டு. எத்தனை அடுப்பு எத்தனை வேணும்? ஒன்று தானே? சரியா அடுப்பு ஒன்று போடுறாலாம். அரிசி என்ன என்ன பொன்னியோ சம்பாவோ குத்தரிசியோ என்னண்டாலும் பரவாயில்ல. அரிசி இல்லை அரிசி நேரம் செல்லும். குத்தரிசி நேரம் செல்லுமோ? இல்லை நாங்கள் டக்குன்னு வாங்குவோம், தெரிஞ்ச கடை இருக்குது, பிரச்சனை இல்லை. அவியராக்கு நேரம் செல்லுமா? சரி சரியா. அப்போ எலிக்கு வர லீனா தான் பெரும் பொழுத்து இருக்குது, நீ கிளிக்கு வர லீனா போடுறேன். சரி எல்லாம் கொஞ்ச நாள் போக சரியாக வரும். இந்த வீட்டை வந்தாச்சு தான் கொண்டா பாஜி பாப். அடுப்பு ஒன்று தானே, சிலிண்டரும் ஒன்று தான். சிலிண்டருக்கும் லீனா பிள்ளையாக தான் போட்டிருக்கேன். திருவள்ளுவர் எழுதி வச்சுக்க நீ பாரம்பூர். கந்தி உண்டு, கத்தி கத்தியா மற்ற பெண்ணி அரிசி 10 கிலோ. எங்கட பொன்னிஞ்சு வா. நான் கூட்டிக்கொண்டு போகணும்னு சொன்னாண்டா ஒரு ஆசையாக இருக்குன்னு தானே. அதில் காரில் போகக்குள்ள போயிட்டு சந்தோஷமாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டோம்டா. இனி அங்கால அவே தங்கட வாட தாங்கள் பார்த்து கொள்ளலாம். என்ன பேர் அப்போ அவளுக்கு? என்ன பேர்? திருஷ்டிகா. அவள் நடுவில் இருக்கிற தங்கச்சிக்கு தரங்கினி. அப்போ சைடில் இருக்கிற தங்கச்சிக்கு நிஷா. இப்போ நீங்கள் என்ன வேணுமென்று சொல்லுங்க, அக்காடு தருவா இல்லாமல். சிலிண்டர் இருக்குது, அணில சிலிண்டர். என்ன விலை அது? வந்து நாளைக்கு கொண்டா. ஓ இப்போ புதுசாக கொடுக்குற இல்லையா? அப்படியா? உங்களோட கஸ்டமர்ஸு தான் போய் கொண்டு எம்டி கேன் வந்தால் தான் நீங்கள் கொடுப்பீங்களா? மஞ்சள் கேஸும் இருக்குது, அடுப்பும் இருக்குது. ஒரு கல்லில் 2 மாங்காய் போடும், கேட்டு பார்ப்போம். ஆமாம் மஞ்சள் கேஸை வேண்டுவோம். அப்படி உங்களுக்கு பயம் பண்ணால் எங்கட விட்ட கேஸுன்ற வச்சுட்டு பயிர் எடுத்தாரோம் உங்களுக்கு. ஏன்னா என்னடி செக் பண்ணுற? அரிசி வேணுமா? இல்லை தானே? ஓகே. இப்போ பொன்னி அரிசி இருக்குதா? 10 கிலோ பேக் இருக்குதா? 10 கிலோ போட்டுத்தாங்க. நீங்கள் எழுது பில்லை போடுங்க. 10 கிலோ பொன்னி. பைக்கு இடம் தான் சிக்கல். பிடிச்ச முன்னுக்கு வைப்போம். சொல்லுங்க. 11,640. 11,640. பொன்னிக்கு பெண்ணி இந்த மாதிரி இதை குறைச்சி சொல்லி விட்றா. அப்புறம் நான் சேர்த்தேண்ணா 27,440. ஓகே 9,000. என்னண்டு வாழவே வழி இல்லாமல் இருந்தாங்க. ஓகே இப்போ தான் வாழ்க்கையில் ஒளி வீசுகிற மாதிரி இருக்குது. சொன்னாமணியே நாங்கள் கூட அம்மா பானையெல்லாம் அரிசி போட்டு 1 வருஷமாக நான் உங்களை ட்ரை பண்ணியிருந்தேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டுக்குழியிலேருந்து சிறுப்பட்டிக்கு வந்துட்டு நாங்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு போய்ட்டு வந்துட்டு விட்டு நாங்கள் சரி தானே. இப்போ விட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சுது. அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்றதால் வந்து நாங்கள் நேற்றே நம்ம வந்து போயிட்டு ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையாக போயிட்டு ஸோ இன்றைக்கு வந்துட்டு திங்கக்கிழமை. ஸோ இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 1 மணி ஆகுது. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறுப்பட்டியில் வந்துட்டு லண்டன் அக்காண்ட விட்டு அந்த சுண்டுக்குழி பிள்ளைகளையும் அம்மாவையும் போயிட்டு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ போய் பார்த்து அவங்களுக்கு எதுவும் குறை நிறைகள் இருந்தால் அதையும் கேட்டுக்கொண்டு அண்ட் வந்துட்டு நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நான் நாளைக்கு இல்லாட்டி நாளாண்டைக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றாலும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து வாழ்கிறதுக்கு வந்துட்டு என்ன தேவை, உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க சமைக்கிறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு
கேஸ் சிலிண்டர் அண்ட் வந்துட்டு ஒரு அடுப்பு தேவை அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு சரியான ஒரு உடுப்பு தேவை. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு சமையல் சாப்பாடுகள் வாங்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு தேவை. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விடயங்கள் வந்துட்டு செய்ய வேண்டியிருக்குது. ஸோ அதைத்தான் வந்துட்டு நாங்கள் ஒரு அண்ணா மாதிரின்னு சொல்ல முடியாது, அந்த பிள்ளைகள்கிட்ட வயசுக்கு நான் ஒரு மாமா தான். ஸோ வந்துட்டு ஒரு மாமாவாக நான் வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு சரியான விடயங்களை வந்துட்டு செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஸ்பெஷலி இன்றைய தினம் வந்துட்டு போயிட்டு கேட்கணும் அவங்களுக்கு அந்த இடம் ஓகே ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஓகே ஆகிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் 33 வீட்டுக்கிட்ட வந்துட்டு அவங்களோட அம்மா வந்துட்டு மாறி இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு அந்த பிள்ளைகள் வந்துட்டு மாறின விட குறைவு. அண்ட் வந்து அந்த ரீசெண்டாக இருந்த சுண்டுக்குழியில் இருந்த அவங்களோட அந்த ரூமோட ஒப்படைக்குள்ளே இது வந்துட்டு எவ்வளோ பெட்டர்ன்னு தான் சொல்லணும். லண்டனில் இருக்கிற அக்கா வந்துட்டு தன்னுடைய அம்மாவுக்காகவும் தனக்காகவும் வந்துட்டு ஒரு ஆசைப்பட்டு கட்டின ஒரு கனவு இல்லைமென்று கூட சொல்லலாம் அந்த வீட்டை வந்து. ஸோ அப்படியான இடம் வந்துட்டு கிடைச்சது வந்துட்டு சந்தோஷம். என்னதான் சில வேளை மாளிகையாகவே இருந்தாலும் சில பேருக்கு வந்துட்டு சில இடங்கள் வந்துட்டு சரியாக வராது தானே. ஸோ வந்துட்டு என்ன மாதிரி அந்த பிள்ளைகள்கிட்ட மனநிலைமை இருக்குது அப்படின்றதை நாங்கள் ஒருக்கா கேட்க கடமைப்பட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து அந்த பிள்ளை ஒன்றுக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த மனதளவில் வந்துட்டு பிள்ளை பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ அது சம்மந்தமாகவும் கொஞ்சம் கதைச்சி கொண்டு அந்த பிள்ளைகளுக்கும் அண்ட் வந்து அந்த தாய்க்கும் வந்துட்டு என்ன தேவையோ நாங்கள் அதையும் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்து வரப்போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்தியான் வீடியோவாக இருக்க போகுது. சரிதானே? அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நியூஸோடு சேர்ந்து கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருங்க. நீங்களுமே வந்து கொழும்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு வந்துட்டு மழை பெய்தாம். ஸோ இந்த வீடியோ போடும்போது வந்துட்டு மேபி ஒரு நாள் 2 நாள் பாஸ் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு போடுவோம். அது எப்பயாகவே இருந்தாலுமே கூட வந்து நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் நல்லாம் அப்படின்றது என் சார்பான ஒரு கருத்து. சார் தானே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபோனுக்கு கூட வந்துட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க வந்து ஏதேனும் அனர்த்த சூழ்நிலை இருந்தால் உதவிக்கு 117ஐ அழைக்கவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அப்படின்னு சொல்லி. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேஞ்சரஸான ஒரு கிளைமேட் வந்து போய்கொண்டு இருக்கிறதால சரி தானே. ஸோ வந்து அலர்ட்டாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்துட்டு இப்போ எங்களோட பயணத்தை வந்துட்டு மேற்கொள்ளலாமாங்க. ஸோ அந்த பிள்ளையோட வீட்டை போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அவங்களோட நிலைமைகளை பார்த்து மிச்சத்தை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சரி தானே. ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட மதிய சாப்பாட்டை முடிச்சு கொண்டு வந்துட்டோம் வந்து சிறுப்பட்டிக்கு. இப்போ நாங்கள் அந்த பிள்ளைகளை சந்திக்க போகிறோம். சரி தானே. உண்மையிலே வந்து ஆக்களுக்கும் எங்களுக்கான ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ என்ன இருந்தாலும் இன்னும் ஒரு வீட்டோண்டை விட்டுருக்கோம் தானே. எங்களை பார்க்குறதுமே வந்து பிள்ளைகளுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் வந்து உண்மையிலேயே. இப்போ என்ன இருந்தாலும் வந்து நாங்கள் இப்போ இன்னும் ஒரு வீட்டோண்டை விட்டுருக்கோம். அப்போ வந்துட்டு முதல் இருந்த ஃப்ரீடம் வந்துட்டு ஒரு இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். என்ன யாருமே தெரிஞ்சவங்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ இப்போ எங்களை கண்டு ஆக்களை பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ போகிறோம். போயிட்டு 3 பேர் தான் அது தேவையான ஆக்களை ஏற்றிட்டு போய் வேண்டிட்டு வரலாம். என்ன ஓகே. ஸோ வந்து அன்றைக்கி ஒரு இரவு டைம் வந்ததால் பெருசாக வந்து உங்களுக்கு கொண்டு காட்டியிருக்க மாட்டேன், பார்த்துருக்கவும் மாட்டீங்க. இன்றைக்கி பகல் வடியாக பார்க்கலாம். அம்மா சுண்டல் என்ன மாதிரி சோமாரிக்கலா பாத்தியல்ல பிள்ளை என்ன மாதிரி காய்ச்சல் சோமா சந்தோஷம். அம்மா சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? அம்மா சாப்பாடு நாங்கள் ஒரு இல்லாமல் அவள் தந்துவா சாப்பாடு? அப்புறம் என்ன தங்கச்சி என்ன மாதிரி சோமாரிக்கலா என்ன மாதிரி நிலைமைப்பாடுகள்? நேற்று வேறே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தானே. இப்போ வந்து ஒரு பிரயோசனமும் இல்லை தானே. கடையில் ஒன்றுக்கும் போயிடல, அதன் விட்டு வேறே இல்லை. பின்னுக்கு லைட் போட்டு தந்துட்டோமா? லைட் போட்டு தரையில இன்னும் நீங்கள் கேட்கலையோ? ஃபேன் செஞ்சாச்சா? ஓகே. அதே பெரிய விஷயம் தானே. இப்போ ஓகே தானே, ஃபேன் போட்டு உடனே வேலை செய்யுது தானே. இல்லாட்டி இதுக்கு இருக்க கஷ்டம் இல்லை. கொப்பி ஊற்றாமல் எல்லாம் பள்ளியில் அடக்க என்ன படிச்சிருக்கா அளவையோ? சரி சரி உண்மையாவோ? யாரோட இதா இருக்கா? குத்துங்க அக்கா ஃபோன் எடுக்க சொன்னவ அம்மா பெருசாக ஒத்து போக மாட்டா, தண்ணியை சரி கஷ்டப்படுத்தினவ சமாளிக்க மாட்டீங்களேண்டு. ஆனால் நினைச்சது மாதிரி இல்லாமல் அம்மா நல்லா பழகிறாவா? வில்லங்கத்துக்கு வந்து கதவை தட்டுவா, டீ டைம் வாங்க கொண்டு வா, கடையில் சாப்பாடு வாங்க போகிறோம்டா, நீங்கள் சமைக்கிறதுக்குரிய ஒழுங்கு செய்தர மட்டும் தன்னிட்டு சாப்பிட்டுட்டான். அப்போ தன்னிட்டு சாப்பிட்டுட்டாங்கன்னா எங்கால சாப்பாடு
தெரியும், அதெல்லாம் என்ன தெரியும். அப்போ சாப்பிட்டீங்களா மதியம்? இந்த இவ கூட்டிகிட்டு போய் சந்தி கடையில் சாமான் வாங்கி நடந்து தூக்க மாட்டாதானே கொன்ற சொல்லி போட்டு எங்களை கூப்பிடுவா, தேங்காய் ரூபா வேலையை செய்ய தானே சமைப்போம். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம்? பிரச்சனை சந்தோஷமாக இருக்குது? பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை தானே. ஓகே. அப்போ என்ன சாப்பிட்டீங்க மதியம்? சாம்பார். அவள் வந்து இந்த வளவுக்கு இருக்கிறத தான் பிரதானமாக சமைப்பாள். பிரதானமாக சமைப்பா. இப்போ உங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் செப்பரேட் அரேஞ்ச் பண்ணிட்டோம்டா, ஓகே தானே. இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்தோமா 2 ஆப்ஷன் இருக்குது. கொண்டு வந்து நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு சமைக்கலாம்டா. இப்போ ஒரு கேஸ் சிலிண்டர் மாதிரி செட் பண்ணி அவள் என்ன சொல்கிறான்டா, வாசலில் வச்சு சமைக்கலாமாம், இதில் சாப்பாடை வச்சுட்டு அதில் இருந்து தான் சாப்பிடணும், அதுலேருந்து சாப்பிடணும்னு சொல்லி. இதுக்கு உள்ளுக்கு சாப்பிடுவோம் நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றோம் இல்லையா? வீட்டுக்கு சாப்பிட்ற இல்லையாமா? அதுலேருந்து சாப்பிட்டு மூவ் பண்ணி விடுறது. சரி. இப்போ அது பிரச்சனை தானே, நீட்டாக இருக்க நல்லா தானே. அப்போ இப்போ சமைக்கிறேன்னு சொன்னால் நான் வெளியில் வச்சு சமைக்கட்டாமாம்மா? அப்படியா? அந்த வாசல் சைட்டில் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னண்டா, இப்போ நாங்கள் கேஸ் சிலிண்டர் எடுத்தாலும் கேஸ் சிலிண்டர் வீட்டுக்குள்ளே இதுக்குள்ளே வைக்கிறோம். அவள் குக்கர் கேட்டேன் நான். குக்கர் வேணாமா, தங்களோட புது வீடாக கறி போடுமோ? குக்கர் மண்ணெண்ணெய் குக்கர் பாவிக்கலாத, அடுப்பில் வெளியில் சமைக்கலாத. அவள் கோழி வளர்க்குறார் அடுப்பில் சமைக்கல. அதான் நான் சொல்கிறேன். இப்போ கேஸ் அடுப்பு கேஸ் பிரச்சனை இல்லை, கேஸ் பிரச்சனை இல்லை. அது சமைச்சோன்னே இல்லை உள்ளே வச்சு போட்டோன்னு நடி கோழி வந்து உள்ளே வந்து எறியுதுமேண்ணா. அப்போ ஓகே. இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ போய் வாங்கி கொண்டு வரலாம். ஏன்னா நாங்களும் இனி அடிக்கடி வர்ற கஷ்டம் தானே. இனி உங்களுக்கு காணி எங்கேயாவது பார்க்கணும். அப்போ அந்த அலுவல்களை நாங்கள் பார்த்துட்டுருக்கக்குள்ள நீங்கள் இங்கே நார்மலாக ஹாப்பியான லைஃப் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். இல்லை பிள்ளைய காய்ச்சல் ஓகே? இப்போ தங்கச்சி காய்ச்சலே வேற இல்லை, அதானே பார்த்தேன். அவளுக்கு நல்லா பிடிச்சிட்டு. என்ன இடமோ? அம்மம்மாக்கு. நல்லா பிடிச்சிட்டு அம்மம்மா மாதிரி தானே விடுறாவோ தெரியல. நாங்கள் போனாலும் சரி நல்லது தானே. என்ன சொல்கிற அம்மம்மா? சொல்லுங்க, என்ன அழைச்சு டிம்லுகாவோட கதைச்சு நீங்கள் சும்மா சத்தம்மா கதை நடியப்பா. என்ன ஆச்சோ சும்மா கதைங்க திருஷ்டியா? தண்டை கோழி புள்ளியா? கோழியே தண்டை பிள்ளையாம்மா? எத்தனை பிள்ளைகளா மொத்தம் கொஞ்சம் நிற்குது? நீங்கள் நீ பார்த்துக்கலாம் எத்தனை பிள்ளைகளுண்டு. அப்போ வெளியில் நிற்கிறதுலாம் என்னையா? அப்போ கோழிகள் பிள்ளைகளுண்டா? சரி. வேறு என்ன காய்ச்சிங்க அம்மம்மாவோட? அவளுக்கு இந்த கோழி இதுக்குள்ள வராமல் பாதுகாக்கணும். நல்ல விஷயம் தானே. ஒரு வயது போன சின்ன பிள்ளைகள் இருக்கான், வருத்தம் வந்துடுவான். மற்றது வயது போன அம்மம்மா தானே. அப்போ உங்களோட கொஞ்சம் நல்ல மாதிரி இருந்தாண்டா உங்களுக்கும் சந்தோஷம் தான். நீங்களும் அதே மாதிரி இருந்தால் ஹாப்பி தானே, பிரச்சனை தானே. இப்போ இடம் ஓகே பிடிச்சிருக்கா? குளிக்கிற இடம் எல்லாம் ஓகே இருக்கா? தண்ணி எல்லாம் படி வருது, பிரச்சனை இல்லையா? அந்த இருட்டொண்டு தான் பிரச்சனை. அன்றைக்கு உங்களுக்கு நைட்டு நான் லைட் ஒன்று தந்துட்டு போனேன்னு என்ன, அந்த லைட்டுக்காக தான் அவங்க மறக்காமல் நாங்கள் இன்றைக்கு வேறு லைட் ஒன்று உங்களுக்கு வாங்குவோம். சரியா? இல்லாட்டி இன்றைக்கு லைட் ஒன்று போட்டு வச்சோன்னு சொன்னால் சரி தானே, என்ன வேறு கொண்டு ஒரு தேவையில்லை தானே என்ன. ஓகே. அப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவோம். என்ன உங்களுக்கு என்ன வேணுமெண்டு ஒரே அடியாக வாங்கி விட்டோம்னா சொல்லி இல்லைல்ல ஏன்னா. அப்போ பிள்ளை கொப்பியும் பேனையும் கொண்டு தாங்க. அப்போ அம்மா சுண்டர் இப்போ சாப்பிட்டு முட்டா கிடக்கு கொண்டாங்க. இந்த பேனை போட்டுடுங்கம்மா. ஃபேனை போட்டுவிடுங்கம்மா. அதில் பின்னி கழுதுங்க கொண்டா. திருச்சி பேனே இல்லையா? எங்கள்கிட்ட கிடக்கு பேனே இல்லை. இஞ்சோ நீ எழுது வா, இந்த இடத்த பா முடியா வா வா அப்படியே நீ வா, இங்கே வா, நீ வா. அவளை போகண்டாவ நீ வா. அவள் கதைக்கிற அலையில் அப்புறம் அவளை போகன்ற நீ அந்த. சரி அம்மா இருங்கம்மா. உங்களுக்கும் இப்போ வெக்கம் கூடுது உங்களுக்கு வேற உங்களுக்கும் இப்போ கவுன்சிலிங் தர வேண்டியப்பா. சரி இந்தா பேனே எப்படி? இந்த அம்மா சரியான வருத்தத்திலிருந்து மீண்டவாமன். வருத்தத்திலிருந்து மீண்டவாமோ? நல்ல விஷயம் தானே. அது பிறகு இப்போ நாங்கள் காரில் போயிருக்கோம். இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. எனக்கு சமைக்கிறதுக்கு அடுப்பு, சமைக்கிறதுக்கு அந்த அடுப்பு எழுதுங்க. அடுப்பு என்னடி பேனு அகரிக்கு இப்போ எழுதுவோம். நல்ல அடுப்பு எழுதுவையாக தான் இருக்கும் போல கண்டை இவ்வளோ கொண்டு லிஸ்ட் எழுதினா பின்ன 4.5 ஆம்போட கடைக்கு. சரி அடுப்பு உண்டு
எத்தனை அடுப்பு எத்தனை வேணும்? உண்டு ஒன்று தானே, சரியா? அடுப்பு ஒன்று போடுறாளா? வேறு சிலிண்டரும் வேணும் தானே? சிலிண்டர் சரியான விலை, அது நீங்கள் எங்கே போனாலும் விட மாதிரி போய் அதை உங்களுடைய கொண்டு போகணும். என்ன எம்டி கேனை கொடுத்து அப்புறம் எடுக்கணும். அப்போ சிலிண்டர் உண்டு வந்துடுங்க நீங்கள் பாண்டியப்பா வந்துடுவாங்க. என்ன தேவைன்னு சொல்ல ஏன் அவ்வளோ எழுதுவாளா? அவ்வளோ அவளுக்கு தேவையிலே என்னன்னு தெரியும். என்ன என்ன தேவையண்டே அவளுக்கு தெரியும். அப்போ இஞ்சி வா எழுதுவா எழுதுங்க வா வா பாடியப்பா இது என்ன ஆக்கிறியாப்பா? அது என்ன சமையல் சாமான் இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியாது? சமைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு என்னென்ன தேவைன்னு சமைக்கிறதுக்கு எழுதுங்க. அரிசி திருவலை வேணுமா? திருவலை எழுதுங்க. திருவலை உண்டு, கத்தி, அவ்வளோ திருச்சிக்கா எழுதுனம்மா. நீ எழுது இல்லை திருவலை எல்லாம் வாங்குறேன்டா திருநெ விலைக்கு போகணும் போல. கத்தி மற்றது சமையல் கத்தியா மற்ற சமைக்கிற அரிசி சாமான். அரிசி சாமான் போடுங்க, ஒன்று கொஞ்சம் நாளைக்கு போடுங்க. அப்புறம் நாங்கள் காசை தந்தோம்னா நீங்கள் வாங்கலாம் தானே. அன்றைக்கு எவ்வளோ தானே உங்களுக்கு? 50,000. அதுங்க அதில் கொஞ்சம் எடுத்தோடி மிச்சம் இருக்குது. கொஞ்சம் எடுத்தோடி மிச்சம் இருக்குது. எவ்வளோ இருக்குது மிச்சம்? ஒரு 33,000 தான் இருக்குது. 33,000 இருக்குது தானே. அதுவும் சாப்பிட பெருசாக எடுக்கல. இவைக்கு ஹோம் போக உடுப்பு வாங்கினான். உடுப்பு வாங்கி வலிக்கட்டி வர்றாண்டு வந்து போட்டிருக்கலாம். அந்த வாங்கின உடுப்பா 4 வாங்கி கொடுத்துறான். 2 சரி ஆச்சா அந்த காசு தான். சரியா? அப்போ நல்லது. அப்போ நாங்கள் இதெல்லாம் நாங்கள் வாங்கி தரோம். பிறகு எந்த வேணா நீங்கள் வாங்குவோம் அந்த காசில். சரியா? சரி எழுதுங்க. அரிசி என்ன பொன்னியோ சம்பாவோ குத்தரிசியோ என்னென்றாலும் பரவாயில்ல. என்னென்றாலும் பரவாயில்ல. அரிசி இல்லை அரிசி நேரம் செல்லும். குத்தரிசி நேரம் செல்லுமோ? இல்லை நாங்கள் டக்குன்னு வாங்குவோம். தெரிஞ்ச ஆடே இருக்குது, பிரச்சனை இல்லை. அவியராக்கு நேரம் செல்லுமா? சரியா? அப்போ சம்பா அரிசி வந்து சளி பிடிக்கும் இல்லை? வெள்ளை அரிசி என்ன நீங்கள் என்னென்ன போடுங்க, உங்களை பிடிச்ச போடுங்க. வெள்ளை பச்சை என்ன அரிசி? என்ன அரிசி? பொன்னி அரிசி. பொன்னி அரிசி எவ்வளோ? 10 கிலோ வாங்குவோமா? இப்போ உங்களுக்கு 3 பேருக்கும் எவ்வளோ வேணும்ங்களா? ஒரு நேரத்துக்கு 1/2 கிலோ வேணும் போலக்கா காணுமே. என்ன சரியா? 10 கிலோ பொன்னியா? சீனி, பருப்பு, தூள். சீனி பருப்பு தூளெல்லாம் எவ்வளோண்டு எழுதணும்? சீனி பருப்பு தூளான்னு மட்டும் வழினா நாங்கள் என்னென்ன போய் கேட்குறோம். பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்க, அவள் எழுதுவாள். மாஞ்சியில் போடுங்க. என்னது? ஆமாம் 5 கிலோவா? பக்கத்தில் கடையிலேயும் இருக்குதே, பார்த்துனீங்களே? சந்தியில் ஒன்று இருக்குதா? சந்தியில் ஒன்று இருக்குதா? சரியா? 2 கிலோ போடுங்க. பருப்பு 2 கிலோ. கையெடுத்து போட்டு நிமிந்திருக்கோம். அவன் பக்கத்தை இன்னத்தை சொல்கிறேனே பாரண்டைக்கு. அம்மம்மாவோட போய் இருந்து கதைக்கணும் சும்மா நேரம் இல்லை. சரியா? சும்மா இருக்கக்கூடாது. என்ன கதைச்சி அம்மம்மாவை சந்தோஷப்படுத்தி நீங்கள் வந்து சந்தோஷமாக சிரித்து பேசி வழியாக இருக்கணும். ஹாப்பியாக. உப்பு பேக்கெட்டா? உப்பு பேக்கெட் ஒரு 2-3 போட்டுடுங்க. கொண்ட போடாங்க. மற்றது மிளகறி எண்ணெய். மிளகறி எண்ணெய் அதை ஒரு போத்தில் போடுங்க. புளி. என்ன மீன்? புளியா? அதுதான் அது மீனை வண்டிக்கு வந்து வச்சுருந்தீங்க. புளி. உள்ளி. அம்மா சத்தம் வருது இல்லே. இங்கே வந்தா போல வயசு வீக்கா போச்சு இல்லே. மற்றது வெங்காயம். ஆனால் இங்கே கொஞ்சம் கூட தானே தோன்றும் போல நல்லா கூடாக இருக்கேன். ஏன்னா ஓகேன்னு இல்லை தானே. அது அன்றைக்கு வந்த உடனே ஒரு மாதிரி இந்த ஒளியும் அன்றைக்கு ஓகே இருக்கேன். உருளைக்கிழங்கு. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. உங்களுக்கு என்ன பண்ணுங்க?
உங்களுக்கு என்னது ஸோ வேறு உங்களுக்கு என்ன ஷோக்காக தான் இருக்கும் அப்படி நீங்கள் அன்னைக்கு கொண்டு வந்தீங்களா படம் பார்க்கக்குள்ள சத்தம் இல்லை படம் பார்ப்பியல பொழுது என்னது தின்ன பொரியே அப்போ கொப்பி கூட விட்றாக்கோ சரியா பொலித்தீன் பொலித்தீனண்டா சரியா அழுது வேறு என்ன பொலித்தீனு குந்தலீனாவே வேறு ஷோக்காக தானே இருக்கும் நல்ல வழி தான் பாடியிருக்கோம் அந்த லீனா மெத்தது லீனா எலிக்கு வர லீனா தான் பெறும் பொலித்தீனுக்கு நீ கிளிக்கு வர லீனா போடுறேன் சரி எல்லாம் கொஞ்ச நாள் போக சரியாக வரும் இந்த வீட்டை வந்தாச்சு தான் அதை திருப்பி வெட்டி போட்டு எழுத தேவையில்லையப்பா இந்த கடவுளே சரியா பொறுத்தினா வேறு உங்களுக்கு என்ன வேணும் ஒன்றுமா நடி வைங்க இவளுக்கு மைக்கு சும்மா பாட்டு படிக்கிறாரு பொக்ஸுகளை பாட்டு போட்டு கேட்குறாரு மைக்குகளை மாதிரி திருஷ்டிக்காக என்ன எல்லாம் இருக்கு தானே என்ன பால் வடி தைல வடியா வடிய தேவை தானே இல்லையே வடி உங்கள்கிட்ட பிள்ளை நிமிந்து இருக்கோம் சொன்னா பக்கப்பா நிமிந்து இருக்கோம் உண்டு வடியா வடியை கொண்டு வந்தாலும் வடிச்சு வடிச்சு கொடுங்க இல்லது சோப்புகள் ரிங் சோல் குளிக்கிற சிந்தனையே இல்லை போட சோப்பு ரிங் ஷோ பட்படி வெள்ளத்து பட்படி சிக்னல் ப்ரஷ்கள் இருக்கா அவள் விட்டுட்டு வந்துட்டா ஹாஸ்டலில் இல்லை அவள் கொண்டு வந்தா வேறு என்ன ஜாமான் படி யோசிங்க ரிங் ஷோ சோப் கேஸுகள் அதெல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆச்சா ரிங் ஷோவா தண்ணி என்ன மாதிரி இங்கே வீட்டு தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா இன்னும் குடிக்கல அப்போ வந்தக்குன்னா தண்ணி குடிக்கல இவவும் அவன் தான் இந்த ஃபில்டர் போட்டு குடிக்கிறீங்க ஃபில்டர் போட்டு இங்கே எடுக்கக்கூடிய வசதி படாட்டி அதை குடிச்சு பழகணும் நீங்கள் அப்படி குடிக்க உங்களுக்கு பஞ்சு இருந்தால் சூடாக்கி குடிக்கலாம் சுடு தண்ணி ஆகி குடிக்கலாம் அது உங்களுக்கு விற்கணும் இல்லை சரியா ஃபில்டர் போட்டு வேணும்னா நீங்கள் அப்புறம் அங்கே சுண்டு குழி தான் போக வேண்டி வரும் சரியா சரியா சரி வேறு பச்சை மிளகாய் வெங்காயங்கள் போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு சரி அது கொஞ்சம் மிரக்கறி இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குதா மிரக்கறிகள் போட்டால் சிக்கன்லாம் அதில் எல்லாம் மணியாக போடுமே இல்லை முக்கியமான தேவையான சாமான் வாங்குவேன் தானே மிச்சம் நீங்கள் வாங்குவீங்க தானே பக்கத்தில் கடையில் பார்த்து வாங்கலாம் என்ன மாதிரி இடம் பிரச்சனை தானே ஓகே இருக்குது தானே எதுவும் குளப்படியில் வந்து இந்த யாரும் வந்து ஒன்றும் கேட்கல கொள்ளல 2-3 ஆன்டி மேர் வந்தவர்கள் வந்து சும்மா கதைச்சவர்கள் ஆன்டி மேர் வந்தால் பிரச்சனை இல்லை அண்ணன் மேர் யாரும் வந்தால் தான் அப்படி இல்லை அப்படி எல்லாம் பெரிய தானே சரி சந்தோஷம் என்னடி உனக்கு ஓகேயா பிடிச்சிருக்கா இடம் இப்போ தான் மூங்களை பார்க்க வடிவாக்கடை இங்கே இவ்வளோ வடிவாக வந்துட்டாங்க கௌசல்யாமே கிடையாது கௌசல்யா தெரியுமா உனக்கு உன்ன மாதிரி தான் இருப்பாள் அவள் கௌசல்யா புரிய ஏன் உனக்கு ஒன்றுக்கும் இருப்பேன் இல்லை அடகேன் அங்கே படம் பார்க்க போகிறோம் இல்லை இந்த டைமில் இங்கே இதுக்கு இல்லை கூட அங்கே இருக்கணும் அதுதான் கஷ்டமாக இருக்கும் சரி வாங்க படம் என்னதுக்கு கதைக்கிற வயல வாங்க படம் போகணும் நல்ல பச்சை மட்டை வந்து வெட்டி வைங்க அடுத்த முறை வரைக்கும் இல்லையா அங்கே ராமு மேலே தனியா அவட போய் டிவி பார்ப்பா அப்போ இங்கே வாட இருந்து பார்க்கட்டும் இப்போ போடுறேன் இப்போ போட மாட்டா டிவி கரண்ட் போனால் உண்டு அது வர கொஞ்சம் போட்டு தருவா சரியே காணுமா உங்களுக்கு பெயின் பென்சில் எதுவும் பண்ண உங்களுக்கு பெயினியல் பென்சில் அது பிறகு போய் கேட்பாங்களா அப்படி கடவுளிக்கு இப்போதைக்கு நீங்கள் கிடக்கிற புத்தகங்களை படியுங்க சரி காசு இருந்தால் தூக்கி கொண்டு போயிடுவோம் கடைக்கு என்ன அது பரவாயில்ல எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தவளே நீ சந்தோஷமாக இருக்கட்டும் கொண்டா பாஜி பாப் அடுப்பு ஒன்று தானே சிலிண்டரும் ஒன்று தான் சிலிண்டருக்கும் லீனாக பிள்ளையாக தான் போட்டிருக்கேன் திருவள்ளுவர் எழுதி வச்சுக்க நீ பாரம்பூர் கந்தி உண்டு கத்தியா மற்ற பெண்ணி அரிசி 10 கிலோ எங்கடா இப்போ நீங்க வா குட்டுவ மண்டையில் உனக்கு மா 5 கிலோ சீனி 2 கிலோ பருப்பு நூல் 1/2 கிலோ தூளா சரியா உப்பு பேக்கெட் 2 மிளகறி எண்ணெய் புளி உள்ளி
வெங்காயம், உருளைக்கிழங்கோ உருளைக்கிழங்கு, பொலித்தீன், வடி ஒன்று, சவர்க்காரம், பட்பொடி. ஓ ரின்ஸோ இல்லை ரிங்ஸோ. ஓ ஏன் இன்னும் பாசிச்சு சொல்கிறேன்னு சொல்லு. அவன் இப்படி பிளவுலையா திருந்தோணும். இங்கே வந்த அப்புறம் நீ படிப்போட கூட வேணா கூடும். சரியே கொலசிப்புக்கு நீ எடுத்த 100 105 எடுத்த விளையாட்டால் நீ இருக்கப்படாது. நீ கூட எடுக்கும் அந்த கொப்பியை தான். சரியா அப்போ இப்போ என்னண்டாம்மா இப்போ நீங்கள் என்ன நீங்கள் வர போகிறீங்களா இல்லாட்டி நாங்கள் போயிட்டு வரட்டுமா? நாங்கள் வாங்கி கொண்டு வரட்டுமா? ஏன் நான் கேட்குறேன்னா உங்களுக்கு இனி வந்து வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தானே. நடந்தெல்லாம் கூட குறைய தூரம் போக மாட்டீங்க. இப்போ நீங்கள் வாரது எங்களோட வந்தால் அதில் போயக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். கொடுத்த கடையில் இருக்குன்னு பார்க்கலாம். மற்றது நாங்கள் இப்போ போகிற இடங்களில் சில பொருட்களை காணிக்கெலாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அடியே பாத்தியே நல்லா எழுதியில் பாத்தியே இதை கொண்டு வரமாட்டு அப்படி ஒரு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி எதுவும் வாங்கணுமெண்டா வாங்கி கொண்டு வரலாம். அண்ட் வந்து இப்போ பிள்ளைகளும் காரில் எப்படியா போனீங்களா? அப்படியே வீட்டுக்கார ஆண்டியோட போனீங்களா? அப்போ அவ்வளோக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குமே இல்லை வெளியில் போயிட்டு வரும்போது. ஏன்னா இது இங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு 4 சிவத்துக்கெலாம் இருக்க போகிறீங்க. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இனி நாங்கள் இப்போ இந்த மாதிரி மாற்ற போகிறோம்ன்றதெல்லாம் யோசித்து தானே செய்வோம். உங்களை விரும்பினா நீங்கள் வரலாம். அப்படி இல்லாட்டி நாங்களும் வேண்டி கொண்டு வருவோம். பிரச்சனை இல்லை. என்ன செய்ய போகிறீங்க? அநேகமாக பிள்ளை போட்டு வருவோம்னான்னு யோசிப்பாங்க நினைக்கிறேன். அது என்ன தெரியும் அவளுக்கு போகத்தான் விருப்பமாக இருக்குமாண்டு. அப்போ டக்குன்னு நான் வெளியில் இருக்க உங்களுக்கு டோடியாருங்களா? அம்மா என்ன சொன்னவா வெளியில் போய்க்குள்ள பூட்டி போட்டு போக சொல்லிட்டா போனவா? அவள் தண்டை ரூம் பூட்டிட்டா. அப்போ நீங்கள் உங்களோட ரூமை பூட்டினா அவக்கே வலிக்கேட்ட பூட்டிட்டு நாங்கள் போயிட்டு வருவோம். சரியே மற்றது எக்காரணம் கொண்டு அம்மம்மா இல்லாத டைமில் வேறு யாரையும் நீங்கள் உள்ளுக்கு எடுக்கக்கூடாது. சரிதானே? எப்போவுமே மற்ற உங்களை தேடி ஒரு தரம் நோமலாக வரமாட்டேன் தான். நீங்கள் முதலே சொன்னீங்க தானே யாரும் இல்லையாண்டு. என்னென்னா எப்படி தானேம்மா இப்போ கஷ்டப்படையக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. ஒரு கொஞ்சம் நல்லா வர்ற மாதிரி ஃபீல் ஆகினா 4 பேரும் தேடி வருவாங்க. அதுக்காண்டி நாங்கள் அவங்கள அண்டக்கூடாதுன்னு இல்லை. நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் பாதகம் விளைவிக்காமல் நடந்து கொள்ளணும். இல்லை நாளைக்கு வந்து ஊருக்குள்ளே வந்து எந்த விதமான ஒரு பேர்கள் கசப்புகள் ஒன்றும் பெறக்கூடாது. ஆக்கள் சின்னனாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகள் இல்லோ. அப்போ இனி வரும் காலங்கள் வளர்கிற காலங்கள் இங்கே மட்டுமின்றி இல்லை எங்கே போனாலும் உங்களுக்குரிய மரியாதையை நீங்கள் காப்பாற்றி கொள்ளவும் தானே. இப்போ நாங்கள் வந்து போகிறத வந்து தெரியும். அப்படியே நாங்கள் வீடியோவாக அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுவிடுவோம். அண்ட் வந்து நாங்கள் மந்த்லி ஒருக்கா 2 தடவை மந்தம் இல்லை. உங்களோட நிலைமையை பார்த்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் செஞ்சு தரக்கு மட்டும்தான். அதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு மந்த்லி உங்களுக்கு காசு தந்தோம்னா அது பிறகு நாங்கள் வர மாட்டோம். சரிதானே? அது மட்டும் யாரும் வந்தாலும் நீங்கள் வந்து அண்டக்கூடாது. என்ன சொன்னால் அம்மம்மாவும் வயசு போனாலும் இல்லோ அப்போ அவாவுக்கு விளக்கங்கள் ஒன்றும் தெரியாது. அப்போ அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. சரிதானே? எப்பயுமே உங்களை நம்பி ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்தால் அதுக்கு நாங்கள் நாணயமாக நடந்து கொள்ளணும். சரிதானே? ஒரு ஆள் இல்லாத நேரம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை நல்லா ஒரு உயர்ந்து கொண்டு போகும். சரிதானே? ஒரு மில்லியனோட ஈஸியாக ஒரு சின்ன களை கொண்டு எடுத்துடலாம் நாங்கள். இல்லை இப்போ நீங்கள் எடுக்க போகிறதில்ல சொல்கிறேன். ஆனால் அது உங்களை இப்போ ஒரு நாள் தாழ்த்தி விட்டுரும். சரிதானே? அதாவது நீங்கள் ஆக்கள் இல்லாத நேரம் எப்படி எவ்வளோ ஜெனியூனாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை உயரத்துக்கு இன்னும் கொண்டு போவோம். சரியா போவோமா? இல்லை நாங்கள் போட்டு வரோம். இந்த வீட்டால் மாறமுன்னா அக்கா மாதிரி வரணும். சரியோ சொல்லி போட்டேன். இப்படி இருக்கக்கூடாது என்ன? சரி அப்போ நான் வெளியில் காருக்குள்ளே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் டக்குன்னு ஓடியாங்க என்ன? சரியா? ஓகே. நான் கூட்டிக்கொண்டு போகணும்னு சொன்னேன்னா ஒரு ஆசையாக இருக்குன்னு தானே. அதில் காரில் போகக்குள்ள போயிட்டு சந்தோஷமாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டோம்டா. இனி அங்கால அவே தங்கட வாட தாங்கள் பார்த்து கொள்ளலாம். கதவை லாக் பண்ணி போட்டு வாங்க. அவள் அம்மம்மா எங்கே போகிறோன்னு சொல்லிட்டா போனவா? அம்மம்மா எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு போனவாவா? மருந்து எடுக்க போக சொன்னவாவா? சரியா. அவட ஃபோன் நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஃபோன் கொண்டு அதிரவா? சரியா யாரும் எங்களை நம்பி எல்லாம் விட்டது. அதால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஏறியாச்சு எல்லாம். சரி உண்மையாக ஓகே தானே? ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? என்ன இப்போ இங்கே இருங்கோ. அந்த அக்காவும் நல்ல அக்கா ஹைக்கிறவா அவங்களோட வீட்டுக்கார அக்கா. அவாவும் நல்ல அக்கா. சரி தானே? எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவா. எதுவும் பிரச்சனைகள் தேவையில்லைண்டா அவட்ட சொன்னாலும் அவாவும் செய்வா. மற்றது தெரியும் தான் எழுதின அக்ரிமெண்ட் எல்லாம் அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி எழுதுறது அப்படித்தான். அதுதான் ஒன்று இல்லை. நாங்கள் அதுக்கிடையில் மற்ற அலுவலர்களும் பார்க்கலாம் காணி அப்படி இப்படின்ட்டு. சரியா?
ஸ்கூல் லீவ் இல்லையாமோ எக்ஸாம் முடிஞ்சாலும்? ஐயோ அப்படியோ? அப்படியா? இப்போ அப்படியே கொண்டு அப்போ ஒவ்வொரு டேர்ம் முடியும் லீவ் இல்லையா? ஆஹா, இப்போ நாங்கள் அதுக்குரிய மாதிரி டக்குண்டு ஸ்கூலை மாற்ற பார்க்கணும். அப்போ என்ன ஸ்கூலை மாற்றுறண்டேக்குள்ளம்மா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் இனி அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு வருஷம் பண்ணாலும் இருக்கணுமே. இருந்தால் தான் ஒரு ஸ்கூலை மாற்றுறதுல பெரிய யோசனைப்படுவேன். இல்லாட்டி எத்தனை ஸ்கூல் வந்து மாற்றுறது? நார்மலாக நீங்கள் முந்தைய ஸ்கூல் மாற்றக்குள்ளே என்ன மாதிரி என்ன செய்கிற நீங்கள்? பாரு எங்கே கடை நீங்கள் போன கடை எங்கே? பிள்ளைங்கடி கடை தெரியுமா உனக்கு? இங்கேலையா? இந்த கடைக்கு தானே வந்தீங்க? இந்த கடைக்கு தானே வந்தேன் நீங்கள் தான்? சரி சரியா. ஆனால் இந்த கடையில் நாங்கள் இப்போ இந்த சிலிண்டர் ஒன்றும் வாங்கக்கூடிய வசதிப்படாது. அதனால் நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். சரியா? பாருப்போ அம்மா இப்போ இங்கே மருந்து எடுக்கண்டா இது இதில் போட்டாவோ? இப்போ பஸ்ஸுகளில் எதுவும் போயிட்டாவண்டா? ஆஹா பார்த்தீங்களா 85 வயசில் அம்மாவோட தைரியம் தான் வருதாடா இல்லை? காலையில் என்ன சாப்பிட்டீங்களா? இப்போ புட்டா? புட்டு யார்? அம்மம்மா வந்தவாவா? சரி சரியா. இப்போ அம்மம்மாவும் நல்ல அம்மம்மான்னு சொல்கிறீங்க. வேறு என்ன இப்போ உங்கள் வந்திருந்த 2 நாள்லையும் வேறு என்ன அனுபவங்கள் கிடைச்சிது உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். நித்திர கொள்ளைக்குள்ள இரவில் நே குலைக்கிற மாதிரி பேய் குலைக்கிற மாதிரி எதுவும் இல்லை? அது உங்களுக்கு முழிச்சா தான் தெரிகிற கண்ணை அப்படியா நீங்கள் அப்படி முடியத்தான் எழும்புவீங்க. அவளே என்ன ஒன்றும் கதைக்கிற ஆள் இல்லை. அடி கௌசல்யா எங்கே ஓட்டலாள்? ஜோய் கதை நடிகராது யார்? கௌசல்யா இவள் தான். என்ன பேர் அப்போ அவளுக்கு? நிருசியா என்ன பேர்? திருஷ்டிகா. அவள் நடுவில் இருக்கிற தங்கச்சிக்கு தரங்கினி. அப்போ சைடில் இருக்கிற தங்கச்சிக்கு நிஷா. ஓகே. உண்மையாவோ? சந்தோஷம் சந்தோஷம். இவைக்கு தான் சின்ன சின்ன டென்ஷன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பொழுதுபோக்காங்காலங்களை போகலாம் இருக்குண்டு மற்ற எந்த குறையும் இல்லை. என்ன டென்ஷன் இவைக்கு? பழகின ஆக்கள் ஒரு தெரியும் இல்லை தானே. வேறு இந்த என்னண்டா தங்கச்சி இப்போ இப்படித்தானே. இப்போ ஒரு சில அனுபவங்கள் சில பேருக்கு வயது வந்த அப்புறம் தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த சிறு வயதுலேயே நீங்கள் அனுபவப்படுறதால உங்களுக்கு நீங்கள் வளரும்போது நல்ல ஒரு நாலேஜான ஆக்களாக வளர முடியும். சரியா? உதாரணமாக நீங்கள் போகிற பாதை சரியாக ஒரு நீட்டான பாதையாக இருக்குமென்னு சொன்னால் உங்களால் ஒரு நல்ல டிரைவராக வரையலாம். சரியா? அதுவே ஒரு கரடு முரடான பாதையில் நீங்கள் ஓட்டி பழகினீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான டிரைவராக வரலாம் இப்போ ஃப்யூச்சரில். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை இந்த சின்ன வயசுலேயே இப்படியான சில பிரச்சனைக்குள்ளாகி போகிறதால நீங்கள் இந்த ஒருத்தர் கடை இருக்கேன்டா எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆக்களாகவும் பெரிய அனுபவம் வாய்ந்த ஆக்களாகவும் பெறலாம். அப்போ இப்போ உங்களோட நட்பு வட்டாரங்களை நீங்கள் மிஸ் பண்ணினாலும் உங்களுக்கு எல்லாம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு இந்த நட்பு வட்டாரம்ன்றதை விட நீங்கள் இருந்த சூழ்நிலைக்கு பிரச்சனையால் இருந்த நீங்கள் இப்போ அதுலேருந்து மீண்டுட்டோம் இல்லை. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்கணும். அதுக்கு பிறகு நட்புகள் எல்லாம் ஈஸியாக தேடிக்கொள்ளலாம். சரியா? அதில் ஒரு கொஞ்சம் கடை இருக்குது, அதில் பார்ப்போமா? அப்படியே லைனுக்கு இருக்குது தானே கடை. இந்த அதில் சிலிண்டரும் இருக்குது போல இருக்குது. சிலிண்டர் மஞ்சளோ நீலமோ? நல்லமாம்மா நீலமே. நீலமா நல்லமா? அதில் நீல சிலிண்டர் இல்லை போல இந்த கடையில். நீளம் இல்லைன்னு அதை விட நாங்கள் போன சரியான கடி
எங்கே சொன்னால் அதுக்குள்ள இது இருந்திருக்குது ஜூரியாக்கள். ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தெரியாதானே. ஆமாம் ஆமாம் கண்டுபிடிக்க வேண்டிய நித்திரங்கள் இப்போ பார் கேட்டு பாப்போம் சில உள்ளுக்கு இருந்தாலுமா மஞ்சள் கடத்து நீளம் கடைச்சி கொண்டு இருக்காது. ஏன் அது நீளம் நெல்லன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இது ஏதோ மனம் உண்டு. மண்ணெண்ண மாதிரி மனம் அதில் வந்து அப்படி இல்லை. அப்படியோ? இப்போ நான் கொஞ்சம் அங்கே பார்ப்போன்றீங்க, நீங்களும் ஒரு கொஞ்சம் தூரம் காரில் திரிவாண்டான்னு நிற்கிறீங்க. இனி எங்களுக்கு வாங்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. சரி 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 வாங்க நல்லா யோசிக்கணும். வெரி குட், அதுதான் முக்கியம். ஏதோ வாங்கினவன்ட்டு இருக்கக்கூடாது, வாங்குறது நல்லா வேண்டும். பரவாயில்ல, கொஞ்சம் சொன்னாங்கனாலும் பரவாயில்லையா. அங்கால போகிற கடைகள்லேயும் நீளம் இருக்குமான்றது தானே சந்தேகம். ஒருக்கா இன்னும் இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லையாண்டா நாங்கள் இதைத்தான் வாங்க வேண்டி வரும். சரிதானோ? அப்படி உங்களுக்கு நீளம் தான் வேணுமெண்டா மஞ்சளை வண்டி பெயிண்ட் அடிச்சு விடுவோம், நீல பெயிண்ட்டு. சரியே, அப்படி செஞ்சு விடுவோம் என்ன? ஓகே சரி. அப்போ நான் கடையொன்றில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் ஒரு தடவை பேத் ரக்கரியல் இல்லை அம்மா சொன்னுவாங்க கதைக்கக்கூடான்னு உண்டு இல்லை. அப்போ கௌசல்யா ஒரு பாட்டு பாடி காட்டடி பாப்போம் எனக்கு ஒரு கட்டிக்காரி. ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டடி பாப்போம் எனக்கு. என்ன கேட்டாலும் உடனே முழிச்சு அங்கே சாயம் தவறத்தையும் பெருட்டு வாழவாள் பாடாடி. நீ பாடுவாப்பாப்பா, நடுவு கேட்குற நீ பாடுவாம்மா. அவளை கேட்ட அப்புறம் இவா புழுவில் இருக்கிறா, மாட்டிட்டாள் அவளை. நீ பாடுவாம்மா. என்ன பாடுறது? ஏதாவது ஒரு பாட்டு படியன்னு பார்ப்போம். உண்ட குரலை பார்ப்போம். யானை மாதிரி படிக்கிறியோ சித்ரா மாதிரி படிக்கிறியோ? ரெண்டும் பேராது. அப்போ உண்ட குரலில் படியேன். ஏதாவது ஒரு பாட்டு படிவா. எங்கே அப்புறம் என்ன இசையமைப்புகள் எதுவும் பண்ணுவேன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு? இல்லை. அப்போ படிங்களா இல்லையப்பா? சில டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நாள் பக்கப்படக்கூடாது. ஓ இப்போ வேங்க அம்மா படித்து காட்டப்புறம் வேறுங்க அம்மா படிங்க. அப்படி அவன் விளையாட பார்த்து அம்மன் விளையாடு படிங்கடி என்ன தான் படிக்க மாட்டா. சரியா படி. யார் தரங்கியோ நிறங்கி படியடி. அம்மா என்ன நீல கேஸை தேடி போனால் யாழ்ப்பாணம் டவுனுக்கு தான் போண்டிடும் போல. அப்படி நீல கேஸ் இல்லாத இடத்துல நீங்கள் நீல கேஸ் எடுத்து போட்டு முடிஞ்ச அப்புறம் மாத்திரக்கு என்ன நாங்கள் தான் பெறுவோம் போல கேஸ் மாற்றி தரக்கு. அப்படியும் கொண்டு யோசிக்கணும். மற்றது கேஸ் சிலிண்டர் பாவிக்கிறதெல்லாம் மிக கவனமாக இருக்கணும். தெரியும் தானே, ஆபத்தான பொருள். அது சரியாக பாவிச்சா ஓகே. அம்மாவுக்கு பழக்கம் தானே நான் கேஸ் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணி. ஓகே கேஸ் வைக்கிறது என்னத்தில்? கேஸோ அடுப்பு நிலத்தில் வைக்கிறான்டா. அப்போ என்ன செய்வோம்? உங்களோட தலையில் வைப்போமா? இவளில் வைப்போம், அவளில் வைப்போம். கௌசல்யாவில் கொஞ்சம் சுடாது கதைப்பாள். ஐயோ எடுங்கோன்ட்டு. அம்மாட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அவள்கிட்ட கதை இன்றைக்கு. அம்மா மாட்டியோ? அப்போ அவள் கூட தென்னை மாதிரி ஆக்களோட இது கதை பிழைச்சி போட்டுதா? உண்மையில அவள்கிட்ட மூத்த பாருங்க, அவ்வளோ செந்தளிப்பா இருக்கு இன்றைக்கு. அம்மா சொன்ன புரியன் பேச. அதான் நான் சொன்னேனே கௌசல்யா மாதிரி இருக்கிறான். தென்னை மாதிரி ஆக்களோட பாத்தியடி நீ கதைக்காடிய உடனே கிளவியாக்கி விட்டா அம்மாவே. 18 வயசுக்குள்ள செய்யாத வேலை செய்கிறார். யாரு? அம்மா. அம்மா தான் 18 வயசுக்குள்ள செய்கிற வேலை ஒன்றும் செய்யாது. தனியாக செய்கிறா வாழை தோட்டம். தான் பாத்தி கட்டுறது, தண்ணீர் வைக்கிறது இதெல்லாம். அதுதான் வேலைகள் கட்டாயம் செய்யணும் அம்மா. அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சிலிண்டரோ இந்த கதை நீங்கள் என்ன சொல்கிறேன் இல்லைங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம பரிந்துரையில எல்லாம் அங்கே எடுத்து நான் கேஸ் எல்லாம் பண்ணேன். இங்கே நீளம் ரைட்.
இதுக்கு சிலிண்டர்கள் பெட்ரோல் செட்டில் வைக்கிறதே சேஃப்டி இல்லையாப்பா? நான் பெட்ரோல் செட்டில் எடுத்தேன் உங்களுக்கு சிலிண்டர். அது அன்றைக்கு போன வண்டியில் மாவட்டத்தை நிப்பாடி வச்சு நான் அதை பெட்ரோல் டீஸ் அடிக்கிறேன். ஓ மை காட். சரி, இடம் வந்துட்டு கடன் இறங்கி போய் கூட விளையாட்டுகளை காட்டுங்க. ஆகும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சடசடண்டு வரத்தான் இருக்கு இன்றைக்கு. நீல சிலிண்டரும் கிடக்கு. ஓகே, அவன் சொன்ன மாதிரி பெட்ரோல் செட்டுக்கிட்ட நிப்பாட்டினால ஒரு பிரியோசனம் இருக்குதா? எங்கே இந்தாடி புறவே கேட்காத பெண்ணி அரிசி திருவலையிலெல்லாம் உங்கள் கிடக்கும் போது அடிக்கல உங்கள் இருக்குது. அது பார்ப்போம்மா. திருவலை அப்படி இல்லாலும் நாங்கள் போகிற இடங்களில் பண்ணின்னு தரோம். இப்போதைக்கு இதில் மெட்ட சாமான்லாம் வாங்கலாம். அடுப்பும் பெறாது இங்கே. அடுப்பு ஹார்ட்வேர் அதெல்லாம் பார்க்கணும். சரியா இந்தா எப்படி பாபா இப்போ நீங்கள் என்ன வேணுமென்று சொல்லுங்க. அடுத்து தருவா இல்லாமல் சிலிண்டர் இருக்குது. அணில சிலிண்டர் என்ன விலை? அது வந்து நாளைக்கு கொண்டா. ஓ இப்போ புதுசாக கொடுக்குறே இல்லையா? அப்படியா? உங்களோட கஸ்டமர்ஸு தான் போய் கொண்டு எம்டி கேன் வந்தால் தான் நீங்கள் கொடுப்பீங்களா? அப்படின்னா இப்போ நாங்கள் இப்போ புதுசாக வாங்கணும்னா என்ன செய்யலாம்? எங்கே இருக்குது? ஓ அங்கேயோ வண்டி கொடுக்குறீங்களா? அண்டா எவ்வளோ வருமாக்கா? இப்போ 18,000. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே போகணுமே. அப்படி ஒன்று இருக்கு என்னடா அவங்களுக்கு மஞ்சள் தருவாங்களே. மஞ்சளுக்கு நீளத்துக்கும் என்ன வித்தியாசம்? மஞ்சள் சரி நல்லன்னு சொல்கிறாங்களே என்ன? அப்படி ஒன்று இருக்கேன். அப்போ என்ன நீங்கள் என்னடா செய்கிறது? இப்போ தூரத்துக்கு போகணுமே. அப்போ நீ சிலிண்டர் எடுக்கிறேன்டா. வேறு இடம் எடுக்கலாக்கா? அங்கே தான் போகணுமா? அப்போ நாங்கள் அங்கே போய் அதை எடுத்துட்டோம். இல்லாட்டி வெயிட் தெரியுமில்ல, இது தேவையெல்லாம் கொண்டு போக வேண்டியிருக்கும். அப்போ நாங்கள் அதோக்க வாங்கி கொண்டு வரோம்க்கா. என்ன நன்றியா? ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க வந்து நீல சிலிண்டர் வந்து புதுசாக அந்த கடையில் வாங்கலான்னு சொன்னதுக்கு நாங்கள் இப்போ தின்ன வேலைக்கு போகிறோமேன்னு சொன்னால் அந்த சைட்லேயே நாங்கள் அப்படியே அடுப்பையும் பார்த்து வாங்கி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸி. இல்லாட்டி இப்போ இங்கே இந்த சாமானை வாங்கிப்போட்டு இதையும் கொண்டு போகிற தின்ன வேலைக்கு போயிட்டு வர வேண்டி வந்துடும். அதனால் ஸோ வந்து அங்கே எஸ்விஎம்மில் போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? புதுசு சிலிண்டர் இல்லை. நீங்கள் இது எஸ்விஎம்ன்றங்க இதுதானே? இதுதானே. இப்போ இங்கே போனால் எடுக்கலான்னு சொல்லிக்கணும். இல்லை அப்படி நான் முதல் விற்று இப்போ விற்கிறேன் இறக்குமதி இல்லை தானே. புதுசு இல்லையா? அப்போ எங்கே எடுக்கலாம் புதுசு? இப்படி யார்கிட்டையும் தெரிஞ்சாக்கிட்ட வாங்கினா தானே? வாங்கினா தான் சரி. இங்கேயும் இல்லை புதுசா? அப்போயா இப்போ யாரும் விற்கிற சொல்லுவாங்க. சில இந்த கண்டஸ்படி விற்கிறவங்க சொன்னவங்க யார் 5 கிலோ கிடக்குன்றவங்க செம்பஸ்படி இல்லை. அப்போ புதுசாக உங்கள்கிட்டையும் இல்லை? எங்கள்கிட்டையும் இல்லை. அதெல்லாம் இப்போ பெருசு வந்து படியில் 20 போகுது. ஆனால் இல்லைண்ணே. ஆனால் இல்லை 5 கிலோ ஒரு படி விற்கிறான்னு சொன்னாங்க. இல்லை 5 கிலோ சரி வராதோ? அப்புறம் நாங்கள் ஒரு ஆக்களுக்கு உதவியாக வாங்கி கொடுக்குற. அப்புறம் அதில் அடிக்கடி ஆக்களுக்கு ஹெல்ப் இல்லாத ஆக்கள். அப்போ சிக்கல். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச விட புதுசு வாங்கல. பெருசு ரெண்டாயிரம் சின்ன வேண்டாம் ஒரு இல்லை புதுசு இப்போ இதுக்கு அது சொல்லுவாங்க. நாங்கள் எடுக்கிறேன் மஞ்சள் ரெண்டா எடுக்கலாம் நினைக்கிறேன். மஞ்சள் அது வந்து என்ன புதுசு இங்கே இல்லையா மேடம்? அப்போ மினக்கடை தேவையில்லை. எங்களோட இடத்துல நீளம் தானே. என்ன மஞ்சளில் பண்ண என்ன சிக்கலாம்? என்னம்மா செய்வோம்? ஒரு இடம் வாங்கலான்ட்டு சொல்கிறாரு. மஞ்சளே வாண்டுவோம் இல்லைன்னா என்ன செய்யறது? மஞ்சள் மஞ்சளே வாண்டுவோம். மஞ்சள் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. மஞ்சள் என்ன பிரச்சனை? நாளைக்கு நாங்கள் அதை சரியில்லாண்ட வாங்கி கொடுத்து பிரச்சனை வரக்கூடாது. அப்போ அதுக்காண்டி இப்படியே சுற்றி திரிஞ்சும் என்ன செய்கிறது?
என்ன செய்வாங்க விதாஸ்? இப்போ இவ்வளோ பெரிய இதில் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் வினாக்கிட தேவையில்லை போல. அதுதானே கம்பெனி இருக்கு இல்லை இறக்குமதி இல்லையா மேடா? அப்போ பிரேன் அந்த அக்கா சொன்னல கடைக்கார அக்கா சான் எடுத்து தாரண்டு அவாட்ட நைஸாக கதையை போட்டு பார்ப்போமா? அப்போ பிடிச்சியோமா நாங்கள் மித்த சாமானை வாங்கி கொண்டு அந்த அக்காட்ட போய் கதையை போட்டு பார்ப்போம். இந்த அவைக்கு சில செல்வாக்கு இருக்குமெல்லோ. ஏன்னா எங்களுக்கு சம்மந்தம் இது இல்லை தானே. உங்களால் இருக்க முடியா கடை அடுப்பு வாங்க இருக்கும் தான் என்ன உங்களை எவ்வளோ என்ன கடையடியில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போ மஞ்சள் கேஸும் இருக்குது, அடுப்பும் இருக்குது, ஒரு கல்லில் 2 மாங்காய் போடும் கேட்டு பார்ப்போம். ஆமாம் மஞ்சள் கேஸை வேண்டுவோம். அப்படி உங்களுக்கு பயமண்டா எங்கட வீட்டை கேஸுன்ற வச்சுட்டு பயிர் எடுத்தாரோம் உங்களுக்கு ஏன்னா அப்படிச்சு அங்கேருந்து பயிர் எடுப்போம் உங்களோட வீட்டுக்கு. என்ன நீல சிலிண்டர் இல்லையா? மஞ்சள் என்ன இஷ்யூவா? ஒரு இஷ்யூவும் இல்லை. எங்கள் நாட்டில் பிராண்ட் அடிபட்டு இருந்தால் அதான் நிகழ்ச்சி. அப்படி ஏன்னா மணி கேஸ் வந்து நீளத்தை விட இது 3-4 நாள் கூடுதலாக பாவிக்கும். என்ன இது இப்போ உங்களோட நியூவாடு புதுசாக இருக்கலாம் தானே? என்ன விலை இது? 12 கிலோ 15 சிலிண்டரும் கேஸும் 15. மற்ற அடுப்பும் இருக்குதா? அம்மா இங்கே வாங்கம்மா பாருங்க அடுப்பு என்ன மாதிரி அடுப்பு ஒரு நல்லதாக சஜஸ்ட் பண்ணுங்களேன் எங்களுக்கு. டபுள் அடுப்பமே நம்ம டபுள் எடுத்தா நல்லா இருந்தா உங்களுக்கு. இது என்ன விலையாண்ணா? 8,000 அதுலேயே அந்த அப்படி ஒன் பண்ணுறதானே என்ன? ரைட். என்ன இப்படி இதை உரிச்சு போட்டு பாவிக்கணும். உரிக்கிறது இதுலேயே ஒன் பண்ணுற அப்படி தானே? கேஸ் ஓகே ஓகே சரி எடுங்க. மாதிரி இடியப்பவரால் வேணுமா? இது நல்லம் தானே? இது நல்லமான இடியப்பவரால் செட்டாக தான் கிடையாது. வேண்டா விளையாடுறவரெல்லாம் கிடையாது. ரைட் ஓகே. அப்போ நாங்கள் இடியப்பவரால் பார்த்து பிறகு வாங்குவோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் எதுவும் பண்ணமாட்டா எடுங்கம்மா இதுலையா பார்த்து. மற்ற அரிசிக்கு வந்து ஒரு ரைஸ் குக்கர் எடுத்தானே எல்லாம் நினைக்கிறேன். ஏன்டா உங்களுக்கு அங்கே அவன் வீட்டை வந்து பாவிக்கிறதால உங்களுக்கு நிறைய கேஸும் வேஸ்ட் ஆகாது. ரைஸ் குக்கரில் போட்டு விட்டிங்கன்னா நல்ல உங்களுக்கு ஈஸி. பக்கத்தில் இருக்கும் நினைக்கிறேன். என்ன அவைட்டு 4 கடையில் இருக்கு. அது ஆடம்பரம்ன்றதை விடாப்பா இவைக்கு இந்த கொஞ்சம் கேஸ் வேஸ்டேஜும் குறையும். மற்றது என்னென்னா இந்த வீட்டில் நெருப்புகள் பாவிக்க வேண்டிய தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் தான் ரைஸ் குக்கர் இருந்தால். என்ன கரண்ட் போகும். ஆனால் என்னென்னா கேஸ் வந்து இவைக்கு முடிஞ்சாலும் எடுத்து கொடுக்கக்கூடிய நிலைமையில் கொஞ்சம் குறைவே இல்லை. பில்லோண்ட போடுத்தான் எல்லாம் தானே தம்பி. நாங்கள் ஒரு நகை கட்டுறோண்டு வேண்டி வச்சுவோம் மேடா. ஏன்னா இது என்ன இல்லையா நான் கட்டர் 180. இதை பொறும்பா போடுங்க பில்லையா. இது பொறும்பா போடுங்க. இது நாங்கள் வாங்கி $3,720. $620 வருதோ? 720 தானே? 620.
2000 2600 3500 3600 3700 ஓ அது போட்டாச்சு ஆ 100 போட இல்லை அதில் 2 தந்துட்டேன் இதில் 2000 வேண்டிய பில் 3720 தானே ஓகே பில்லில் போடாமல் அந்த கட்டுரை கடுங்குவா 180 இல்லை 3900 100 சரி அக்கா இதை பில்லை கவலை வச்சுக்கோங்க சரியே அண்ணா ஒரு பேக் கொண்டு போட்டு தரீங்களே கேஸும் அந்த அடுப்பும் மெட்டர் அந்த கத்தி ஒன்றும் பார்த்து ஓ அது காட்டினவர் என்ன ரைஸ் குக்கர் அடுப்பமா என்ன மாதிரி தான் ஏண்டா மற்றது சோறு வந்து கேஸில் அவிய நிறைய டைம் எடுக்கும்டா அநியாயம் கேஸ் கரண்ட்டை அநியாயம்னு சொன்னாலும் அது ரைஸ் அவங்கள்ட டென்மார்க்கம்மா சொன்னவா இல்லை அவாவே ரைஸ் குக்கர் இல்லை வாங்கினவா அண்ணே ரைஸ் குக்கர் எங்கே வாங்கலாம் அங்காலையோ தொங்கல் கடையிலையா எங்களுக்கு இந்த சிலிண்டருக்கும் அடுப்புக்கும் அந்த கத்திக்கும் பில் போடுங்க அப்போ நான் ரைஸ் குக்கர் வாங்கிட்டு வரேன் பெஸ்ட்டானதும் சின்ன ஓகே அம்மா ஆ எதண்ணா எல்லாம் சிசில் தான் எல்லாமே ஆ சிசில் டேண்டா என்ன ப்ரைஸ் வருமாண்ணா 9,500 டிக்கெட்டி போட மாட்டியலே 9 போடலாமே தான் என்னண்டு செக் பண்ணுற அரிசி வேணுமா இல்லை தானே ஓகே என்ன சூடாகுமோ அப்படியே மிஷுவண்டா புரண்டி இருக்குது தானே இல்லை இன்றைக்கு நாளைக்கு வேண்டா விட கொண்டோம் அப்படி ரெண்டா புரண்டிக்கு அனுப்பி எடுக்கலாம் தானே சரியா ஓகே 9 தானே 1 year ஓகே ஆமாம் இது 2வது பில்லா முதலாவதுங்க காருக்கு வச்சுட்டிங்களே ஆ சரியா சரிண்ணா நன்றியா ஓகே ஆமாம் ஆமாம் பார்க்குறீங்களா சரி சந்தோஷம் சரி சாமா இருக்குல்ல அதை வாங்கிட்டு வாங்கம்மா சொல்லுங்க அந்த இது வச்சுட்டிங்களானே அது என்ன சரி என்ன ரூம் எனக்கு எவ்வளோ வருதுண்ணா 27,440 ഒരു ഗ്യാസ് സിലിണ്ടർ ഉണ്ട് ഓ ഒരു ഗ്യാസ് അടുപ്പുണ്ടോ കത്തിയുണ്ട് ഓ ഒരു റെഗുലേറ്റർ ഓ വയർ വയർ ഓക്കെ 27,440 എന്നാ அண்ணா ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் வெயிட் தான்டா பை சாமா ஆ வைக்க வைங்க बढ़िया थी यही வரும் ஓகே அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கலாமா பரா ஊற்ற பிறண்டா பரவாயில்ல சரிதான் சரியாம்மா எல்லாம் எடுத்தாச்சா ஒன்றும் மிஸ் பண்ணல தானே இது நாங்கள் மரக்கறி சாமான் சரி இதில் அந்த சொப்பினுக்கிற சாமான் கிடந்த பங்கு கொடுத்தாச்சா ஒரு கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க என்ன செய்யறா சீட்டு தான் அப்படியே ஊற்ற பிறண்டோடு பரவா நான் சொல்ல என்ன இதுதான் சிக்கல்ல நீல சிலிண்டர் இல்லையா மேடம் புதுசாக வரணும்
நீங்கள் இப்போ எங்கே எந்த இடத்துக்கு நாங்கள் எடுத்து கொடுத்தவர் எங்கள் டவுனுக்கு எடுத்து கொடுத்தோம். மஞ்சள் வாங்கினாங்க. மஞ்சள் இஷ்யூவா இல்லை தானே? மஞ்சளும் வாழ்க்கல இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சள் விலை குறை. மஞ்சள் நல்லதான் விலை குறை வேண்டா. சரி இது இதில் இருக்கிற அந்த சாமான தாங்கம்மா. தம்பி இங்கே வாங்க உங்களுக்கு எடுக்க அப்புறம் இப்போ பொன்னி அரிசி இருக்குதா? 10 கிலோ பேக் இருக்குதா? 25 ரூபாய் 10 கிலோ போட்டு 10 கிலோ போட்டு தாங்க. தம்பி இங்கே வாங்க அப்பா வச்சு சாமான் இருக்கும். நீங்கள் எழுது பில்லை போடுங்க. 10 கிலோ பொன்னி, மா 5 கிலோ. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ முடிய கிடக்கும். டைம் லாங் ஆயிரும். ஓகே அக்கா 5 மைலோ 4 பேர் எடுத்து பாருண்ணா. ஹலோ நீ குடி, இதை வாட்ட கொடு, இதுவா ஆகட்ட ஆகட்ட கொடுத்து பிள்ளைகள். பயந்துட்டீங்களா? இல்லை தானே? என்ன குடிங்க. சரியா நல்லா இருக்கிறேன்டா பாபா. மடியலை சாமான் பச்சோன்னு 5 மைலோ நீங்கள் செப்பரேட்டாக போடுங்க. 11,640 என்ன இதில் இதில் அரிசி புரிம்பா மாவு என்னடா பைக்கு இடம் தான் சிக்கல் பிடிச்ச முன்னுக்கு வைப்போம். ஒரு பக்கம் முண்டே ஒரு பக்கத்துக்கு வைப்போம். இதுக்கு மேலே எங்கட காரம் தாங்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பவுனிஞ்சல சரியா? அப்பாடா சுற்றி வர ரவுண்ட் அடிச்சு காட்டு. அவ்வளோ தூரம் திரிஞ்சு ஓட்ட வேணும். சரியா சந்தோஷம் தானே? நீ வீட்டோண்டே சாமான்லாம் இறக்கி வச்சா அப்புறம் மிச்சம். என்னடி பட்டேல் சந்தோஷமேடி? ஒரு சிரிப்பையும் காணல. உனக்கு என்ன போத்தில் வர வேணுமென்று கூப்பிட்டு சொன்னியா? ஆறாள் பாப்பா ஒரு அழகிய அந்த என்ன அடி வைப்ப? ஓமன்னு சொல்லும். சரி சரியா. அப்போ நான் வீட்டை போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். அப்போனா அதுக்கு நிலைமை இருக்கா சுற்றி வர காட்டுவோம். சுற்றி வர காட்டுங்க. கவிதாஸுக்கு கால் வைக்கலாது, இங்கே அம்மாவுக்கு கால் நீட்டிடாது, பிள்ளைகள்கிட்ட மடியெல்லாம் சரி. என்னண்டா ஒரே நாளில் வாங்கி விட்டோம்டா சோழி இல்லையம்மா விளங்குதோ. அங்கால மரக்கறி ஐட்டங்கள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ரைட் ஆக்கலிட்டு நான் இருக்கிறேன் காட்டுவோம். ரைட் பாப்போம். ஓடியா ஓடியா திருவரையோட நிற்கிறார் அவள் குத்துற மாதிரி. பார் போகிறவங்க பாருண்ணா. எப்படிங்கம்மா கொண்டு வார். சிலிண்டர் சாமான் கடும்பாருண்டா. இப்போ ஜாத்தே அடுப்பு அப்பா பாகுலின் அடிவிலாண்டா கொண்டு வீடியோ அப்படி எடு அந்த மாதிரியா ஆள் வரையில் என்ன காலமாக ஜோதிச்சா இந்த டீஷர்ட்டில் என்ன ஊற்றி பார்ப்போம். சரியா அது சரி சரி. அம்மம்மா வரையில் இனிமே வேற என்ன அடுப்பு கிடக்கேன். அடுப்பு மற்ற கவிதாசன் அம்மா இங்கே வாங்கம்மா இருக்கா.
இல்லாடி பிள்ளை இஞ்சி வா நீ கொண்டு போய் நான் அதை கொண்டா இது பாரம் இல்லை தான் இதை கொண்டு போ ஆ ஆ சரிதானே சமம் பாரு சா இப்போ தான் வீட்டுக்குரிய சாமான்கள் வந்த மேகாடி ம் பாரு கதவை லாக் பண்ணி போடுவா ரைட் கதவை துறங்க சரி அப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் 5 வா ஓடி போய் அந்த கதவை சாத்திட்டு வானே அப்போ இப்போ என்னென்ன எல்லாம் பண்ணி நான் சொல்லுவாப்பம் கட்டிக்காரி இது வந்து என்ன என்னது சொல்லுவாப்பம் அரிசி போடுவாங்க. பொழுது வாட்டி நோக்கு மூலம் அடிக்கிறா சரியா பட்ஜெட்டு பொட்டி இந்த சிரிக்கிறாள் அவள் பாண்டை அதேமாரி இந்த இதுக்குள்ளே அரிசி சீனி பருப்பு சரியோ அதேமாரி இதில் திருவலை அடுப்பு அதுக்குள்ளே அந்த அம்மா கேட்ட அந்த மற்ற ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது அண்ட் வந்து கேஸ் சிலிண்டர் ரைஸ் குக்கர் சரியா எல்லாம் ஓகே தானே கொஞ்சம் உள்ளு போகணும் இவ்வளோ விடுது இல்லை சத்தமாக கடை சரி இப்போ நாங்கள் எவ்வளோ மொத்தமாக முடிஞ்சுன்னு பார்ப்போம் பில்லோக்கத்தாடா ஓடியாங்கோ ரைட் இது முதலாவது நடராசா ஹார்ட்வேர் வில் சரிதானே இதில் வந்து எடுத்தது நாங்கள் கேஸ் சிலிண்டர் கேஸ் இந்த குக்கர் அப்புறம் வந்து கத்தி மற்ற இந்த ரெகுலேட்டர் அப்புறம் வந்து வயர் அண்ட் வந்து 240 ரூபாய்க்கு மின்னும் ஒரு சாமான் வாங்கியிருக்கேன் சரிதானே இப்போ 27,440 உண்டு அதேமாரி வந்து ரைஸ் குக்கர் 9,000 உண்டு அதேமாரி பிறகு நியூ செல்வத்தில் வந்து அந்த என்ன சாமான் இருக்காப்பா திருவலை சட்டி அதுகள் 3,720 பிறகு 11,640 ரூபாய்க்கு மளிகை கடை சாமான் சரியோ இப்போ எல்லாத்தையும் கூட்டினமாக இருந்தா எப்படிங்கம்மா இருக்கவார் ரைட் சொல்லுங்க அம்மா பண்ணுறாக்கா இப்போ இல்லையா சொல்லுங்க 11,640. 11,640 பொன்னிக்கு பெண்ணி இந்த மாதிரி இதை குறைச்சி சொல்லி விட்றா அப்புறம் நான் சேர்த்தேண்ணா 27,440. ஓகே 9,000 3,720 சரிதான் இதை விட பாரு இல்லை தான் அவ்வளோ தானே ஸோ 51,800 சரியா இப்போ 51,800 சரிதானே 52,000 மட்டும் பேகணும் இதை விட நாங்கள் அன்றைக்கு வேறு உங்களுக்கு என்னது செலவழிச்சிருக்கோம் இந்த வரைக்கும் பட்டா காசு கொடுத்துனாங்களே என்ன அப்போ அதுக்கு 3,500 வேறு எதுவும் செலவழிச்சினாங்களேம்மா வேறு ஒன்றும் இல்லை தானே இந்த அம்மா வந்துட்டா அம்மா அந்த நாங்கள் இவைக்கு அந்த சாமான்கள் வண்டிக்கு வந்து கொடுத்தாங்களாம்மா இந்த அந்த குக்கர் திருவலை சட்டி பானை அரிசி மாபருப்பு மற்றது இந்த ரைஸ் குக்கர் எல்லாம் தேவை தானே மொத்தம் 55,300 சாமான் மட்டும் வாங்கினாங்க நீங்கள் உள்ளுக்கு நின்ற நீங்கள் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் நான் நீங்கள் என்ன வரையில என் கதவை பூட்டி இருக்க இப்போ கதை கோழிஇந்த தட்டெடுத்து சாப்பாடு போடுறது சரி நான் நீங்கள் என்ன வரையில நான் சரியா நீங்கள் போயக்குள்ளே நாங்கள் இங்கே வந்து ஆக்களை கதவை சாத்தி போட்டு ஆக்களை ஏற்றி கொண்டு இப்போ தின்ன வேலைக்கு போய் எல்லா இடமும் சுற்றி திரிஞ்சு முழு சாமானும் பண்ணிக்கணும் வந்தாங்க காணே இல்லையா நான் நினச்சேன் அப்போ நீங்கள் யோசிப்பீங்களேன்னு உங்களோட ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் கொண்டே போகிறீங்க இல்லையாண்ணா கொண்டு போகலையா மற்றது நீங்கள் எல்லாம் அவசரத்தில் போனேன் மருந்து எடுத்தாச்சா மருந்து எடுத்து வந்துட்டேன் சரியா அப்போ நாங்கள் கணக்கை முடிச்சு போட்டு போகிறோமா நீங்கள் அப்புறம் ஆறுதலாக கதைங்க எல்லாம் நாங்கள் தூக்கி உள்ளுக்கு வச்சு விடுவோம் அவை கவனமாக பாவிப்பினோம் எல்லாம் சரியே எதுவும் குறையன்னா நீங்கள் அக்காட்ட சொல்லலாம் இல்லாட்டி எங்கள்கிட்ட சொல்லலாம் சரி என்ன மாதிரி ஆக்கள் உதவியாக இருக்கணுமா உங்களுக்கு உதவியாக இருக்கு நீங்கள் சாப்பாடு எல்லாம் கொடுத்தீங்களாம் சொல்லிச்சினம் மதிய சாப்பாடு காலம் சாப்பாடுலாம் நீங்கள் கொடுத்தீங்களாமண்டு சந்தோஷமா சரியே ஓகே அப்போ 55,300 இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தந்துருக்கோம் சரிதானே என்ன சொன்னால் இது நான் அந்த உதவிகள் செஞ்ச விவரம் அண்டை முதல் தடவை 50,000 சொன்னானல்லோ
அதே மாதிரி இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா உங்களுக்கான இது இன்னும் முடியலை. இன்னும் செலவுகள் எதுவும் பெறலாம். அண்ட் வந்து உங்களுக்கு இப்போ காணி தான் வந்து மெயினாக இவைக்கு ஒரு காணி ஒன்று பார்த்து அவர் கொட்டில் ஒன்று போட்டு கொடுக்கணும் இவைக்கு சொந்தமாண்டு யோசிக்கிறோம். அப்போ அதுக்காண்டி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆக்கள் உதவி செய்யும் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு யாருன்றதை சொல்ல விரும்பலை. ஒவ்வொன்றுக்கு வேணும் சொன்னால் எல்லாருமே இப்போ 4-5 பேர் இவைக்கு உதவி செய்கிறக்கண்டு அனுப்பியிருக்கணும். அப்போ அந்த டீட்டெயிலில் ஆர்டி இவைக்கு இதுக்கு சொல்கிறன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அண்ட் வந்து எங்களுக்கு இப்போ காணிக்கான காசு வந்துட்டு உண்மையிலேயே காணாது. ஒரு ஆள் 2 பேர் வந்து முன்வந்து இருக்கிறீங்க காணி வாங்குறதுக்கு. இன்னும் ஒரு சில பேர் முன்வந்தால் இவைக்கு எங்கேயா இடத்த பார்த்து ஆக விளையாண்டு இல்லாமல் ஒரு அவரேஜான ஒரு இடத்துல நாங்கள் ஒரு காணி என்று வாங்கினோம்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் 2 பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கும். சரியா? ஓகே. அப்போ இன்றைக்கு சாமான் வாங்கி தந்த சம்மந்தமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க தங்கச்சி? சாப்பிட கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த நாங்கள் வேலைக்கு யோசிச்சு கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோக்கா. சொல்லலாம் காசு அனுப்பின எல்லா அக்காக்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி அண்ணா. நன்றியா. வர காரில் போனால் நல்லா இருந்துச்சா? சரி. அப்போ அம்மா என்ன சொல்லுறீங்க? வாழவே வழி இல்லாமல் இருந்தாங்க. என்னண்டு? வாழவே வழி இல்லாமல் இருந்தாங்க. ஓகே. இப்போ தான் வாழ்க்கையில் ஒளி வீசுகிற மாதிரி இருக்குது. ஒளி வீசுகிற மாதிரி இருக்குது. சொன்னாமணியே நாங்கள் கூட அம்மா பானையெல்லாம் அரிசி போட்டு 1 வருஷமாக நான் உங்களை ட்ரை பண்ணினேன். ட்ரை பண்ணிங்களா? அதுக்கான பலன் இப்போ கிடைச்சிருக்குது. சந்தோஷம். என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டா நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதான். இவ்வளோ நீங்கள் நிறையவே கஷ்டப்பட்டபடியே தான் இவன் அந்த ரைஸ் குக்கர் அப்படியான ஐட்டம் கூட நாங்கள் வாங்கி தந்தது. கேஸ்லேருந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், என்ன வேணுமென்றாலும் எடுங்க கூட சொன்னால் தானே. தற்சமயம் எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். நீ மிதக்கறி அதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி கொள்ளலாம். சரி தானே? அதுக்கு பிறகு எதுவும் மெடிசனலாக தேவைண்டால் நாங்கள் பிறகு வருவோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் காணி பார்க்குறோம். எங்கே இருந்தாலும் ஓகே தானே? நல்ல இடமா தான் பார்ப்போம். ஒரு நாளும் நாங்கள் அப்படி அழிஞ்சு போகிறதில் விட மாட்டோம். சரி தானே? இப்போ சந்தோஷமா? பாட்டு பாடி காட்டவே இல்லை எனக்கா? சரி பரவாயில்ல. அவள் பிறகு ஆறுதலாக பாடி காட்டணும். நீ என்ன மாதிரி கௌசல்யா என்ன அம்மம்மாவோட கடன் ஃபிட்டாமாளா? உங்களோட ஒரே கதையாமாளா? கதைக்கிறாளா? வடிவா கதைக்கிறாள். அவள் பெருசாக எங்களோட கதையாள். அவள் உங்களோட நல்லா கதைக்கிறாளாம். என்ன சந்தோஷமா? அப்போ உங்களுக்கும் பொழுதுபோக்கு தானே. ஆக்களுக்கு கொஞ்சம் பழக்கி எடுங்கோ. சின்ன வயசானே அதை இதை பழக்கி எடுங்கோ. வேலையில் அதுகள் ரெண்டு கொஞ்சம் உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருப்பினம் தானே. சந்தோஷமாக இருக்குங்கோ. சரியா? நன்றி அம்மா. மதியம் எல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்களாம் நன்றி. அவையிலும் ஒத்துழைப்பாக இருப்பினோம் உங்களுக்கு ஆத்திரம் அவசரத்துக்கு. சரியா? அப்போ நான் போயிட்டு வரட்டுமா அம்மா? பிறகு சந்திப்போம். இதெல்லாம் அடுத்து உள்ளுக்கு வைங்க. சரியா? நீட்டாக போகணும் எல்லாமே. நான் சரியா? அம்மா தனியாக இல்லை, அம்மாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதெல்லாம் அடுத்து உள்ளுக்கு வைங்கோ. மற்ற வேக்கு இந்த கேஸ் இது வாங்கினாங்க. கேஸ் சிலிண்டரும் பெருசு வாங்கினாங்களோ? இது எங்கே வைக்கலாம்? உள்ளுக்கு வைக்கலாம் இல்லோ? எங்கே வைக்கலாம்? ஒளியில் இதில் ஏன்னா இதில் வச்சு மற்ற அடுப்பும் இருக்குது. அடுப்பும் வாங்கினாங்க. நீங்கள் உங்களுக்கு வசதியான மாதிரி செட் பண்ணுங்க. சரி, செட் பண்ணிவிட்டு அப்படி உள்ளுக்கு வைக்கிறேன்னா வைக்கலாம். ஒரு பலகையை தட்டை எதுவும் வச்சு போட்டு தான் வைக்கணும். ஏண்டா மாவுள்ள வைக்கலாம் இல்லோ, இரும்பெல்லோ அப்படி. அதனால் அப்படியே வச்சு தான் எல்லாத்தையும் நீளம் நல்லதமா? நீளம் போடும் இல்லை, நீளம் பெறத்து இல்லையா? இப்போ மஞ்சள் பயம் இல்லை பாவிக்கிறாங்க தானே. என்ன விட்டு இடமெண்டு கரண்ட அவங்களோட பாடா சட்டி தானே ஒரு நிமிஷட்டி தான் வைக்கிறாரு. இல்லை இது நான் எல்லா இடமும் கேட்டேன். அவங்க சொன்னாங்க மஞ்சள் வந்து இப்போ பாவிச்சாக குறைவண்டபடியாக இப்போ ஒரு பயமுறுத்தி வச்சிருக்கோடியா தான் அப்படின்னு. ஆனால் பரவாயில்லைன்னு இந்த கடவுளியெல்லாம் மஞ்சள் தானே பாவிக்கிறாங்க. நீட்டாக பாவிச்சா சரி, லீக்கேஜ் ஆகாமல் பாவிச்சிங்கன்னா சரி. நீளமோ மஞ்சளோ இஷ்யூ பாவிக்கிறது பிள்ளைண்டா பிரச்சனை தான். நீங்கள் வடிவாக பாவிச்சிங்கன்னா சரி. சரி தானே? ஓ அவையே பாவிப்பினம்மா. அவையே பாவிப்பினோம். ஓ நீங்கள் இருங்கம்மா. ஓ சரி. அப்போ என்ன மாதிரி நாங்கள் கிளம்பட்டுமோ? சந்தோஷம் தானே? ஓ சரி. அப்போ ஒன்றும் யோசிக்காங்க. அப்புறம் பார்ப்போம். மிச்சல் வேலை நாங்கள் பார்ப்போம். வேறு எந்த வேடியப்பா? எந்த வேண்டா சொல்லணுமா? உங்களோட ஃபோன் நம்பர் வந்து அன்றைக்கு தம்பிൻ്റെ நம்பர் வாங்கிச்சுன்னா நீங்கள் அதுவும் வேண்டையில் பெருசாக உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி ஃபோனு ஒன்று இருந்தால் இல்லை வேணா அந்த கொப்பி எடுத்தாமா? இன்னொரு கொப்பி கார் கிடக்கேண்ணா. இதில் பின்னுக்கு நான் அண்ணாண்ட நம்பர் எழுதி விடுறேன். சரியோ? எதுவும் பிரச்சனைண்டா அவனுக்கு அடிங்க. ஏன்னா எனக்கு அடித்தா நான் சில அவ்வளோ எடுக்க மாட்டேன். அதால் அவன்கிட்ட எழுதி விடுறேண்ணா. சரியா? அடிச்சு சொல்லுங்க. அப்படி இங்கே சாய்க்கிறேன்னு சொன்னேன். சரியா? என்டையும் எழுதி விட்றேன்னு எனக்கு அடித்து பேருங்க. அப்படி எடுக்காட்டி அண்ணா கடுங்க. சரியா?
வேறு ஒன்றும் தேவையில்லை தானே ஓகே தானே கௌசல்யா என்ன மாதிரி ஆ சரியாடி ஓகே தானே அப்போ வரட்டாக்கா அக்கான்றன் அம்மான்றன் மாறி மாற்றி சொல்லலாம் சரி பரவாயில்லையா புல் சரி தானே ஓகேண்ணே பாயா ஓகே காட்டு தாங்க சந்தோஷமாக இருக்கணும் ஒன்றும் யோசிக்கக்கூடாது அதில் தூக்கி உள்ளுக்கு வச்சுட்டு தேவையானதுங்கோ வேறு என் ஜாமான நீங்கள் பக்கத்தில் கடைகள் இருக்குது தானே இல்லை வேண்டுங்கோ கவனமாக பார்த்துக்கலாம் நம்ம முதலே சொன்ன மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் சரியா அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது முக்கியமாக சொன்ன மாதிரி இவங்களுக்கான ஒரு காணி ஒன்று பார்த்தா நாங்கள் உங்களுக்கு அந்த வீட்டு திட்டத்தை கூட நாங்கள் எடுத்து கொடுக்கலாம் ஸோ வந்து அதுக்கு உதவி செஞ்சிங்கன்னா பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ ஒரு 2-3 பேர் வந்து முன் வந்திருக்காங்க அவங்களுக்குமே வந்துட்டு அட்வான்ஸாக வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் சரியா